வழங்கப்பட வேண்டும். ஆங்கிலம் கற்கப்படும் மாணவர்களுக்கு யதார்த்தமான இலக்குகளை அமைத்து அவர்களின் அவர்களின் சாதனைகளை அமைத்தல் வேண்டும். அடுத்தபடியாக நாம் சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் தனிப்பட்ட கல்வியை அளித்தல் வேண்டும். அவர்களுக்கு அன்பு, ஆதரவு மற்றும் தங்குமிட வசதிகளை அமைத்து பிள்ளைகளின் சிறப்பு வசதிகளையும் அமைத்து ஆதரவுகளையும் வழங்கப்பட வேண்டும். அவர்களின் சாதனைகளையும் அங்கீகரித்தல் வேண்டும். மற்றும் திசை திருப்பப்பட்ட மாணவர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களின் மூல காரணங்கள் என்னவென்று அறிய வேண்டும். முதலாவதாக பின் அவர்களின் கவனச்சிதறல்களை நீக்கப்பட வேண்டும். இரண்டாவது, கூடுதலான அன்பையும் ஆதரவையும் அளித்தல் வேண்டும். மூன்றாவது, பல யுக்திகளை வழங்குதல் வேண்டும். நான்காவது, தெளிவான மற்றும் யதார்த்தமான இலக்குகளை அமைத்தல் வேண்டும். அடுத்தபடியாக மேதாவி மாணவர்களை எடுத்துக்கொண்டால் இவர்களை ஆர்வங்களில் வளர்ச்சியையும் ஊக்கப்படுத்துதல் வேண்டும். அவர்களின் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளின் வாய்ப்புகளை வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கான ஆராய்ச்சி ஆய்வு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக சவாலான நடத்தைகளை கொண்ட மாணவர்களை எடுத்தால் வழிகாட்டுதல்களை ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி அவர்களுக்கு அனுமதி கொடுத்தல் வேண்டும். வகுப்பறையில் மாணவர்களின் தொடர்ச்சியை நிர்ணயிக்கவும் வழிகாட்டுதலும் ஈடுபடுத்தல் வேண்டும். அடுத்தபடியாக முயற்சி, சவால், திறமை கொண்ட மாணவர்களை தெளிவாக மற்றும் யதார்த்தமான இலக்குகளை அமைத்து அவர்களின் சாதனைகளை அங்கீகரிக்க வேண்டும். சாதாரணமான மாணவர்கள் கூடுதலான ஆதரவுகளையும் வழிகாட்டுதல்களையும் வெளிக்காட்டுகின்றார்கள். அதாவது பிள்ளைகளின் ஆர்வம், விமர்சனம், ஊக்குவித்தல், சிந்தனை, தெளிவான எல்லைகள், எதிர்பார்ப்புகள், படைப்பாற்றல் என்பன மாணவர்களின் செயல்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும். மற்றும் புதிய மாணவர்களின் வரவேற்றலையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் எனக்கு தரப்பட்ட கேள்விக்கான பதிலை அளித்துள்ளேன் என நினைக்கின்றேன். நன்றி நஜிலா டீச்சர். நஜிலா டீச்சர், அடுத்தபடியாக நான் உங்களுக்கு கேட்கப்பட வர வேண்டிய கேள்வியை கேட்கிறேன். பாராட்டுக்கள் மாணவர்களின் உள வளர்ச்சி மற்றும் செயல்களில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? கல்வியில் ஈடுபடாத மாணவர்களை சிறப்பாக நிர்ணயிக்கும் பல வழிகள் எவை? கூற முடியும். பாராட்டுக்களை வழங்குங்கள் என்பது ஒருவர் செய்த செயலுக்கு மரியாதையாக, அங்கீகாரமாகவும் நன்றியுடனும் கூறப்படும் சொற்கள், செயற்பாடுகள் அல்லது அறிகுறிகள் ஆகும். இவை மாணவர் செய்யும் சிறிய முயற்சிகளுக்கும் பெரிய சாதனைகளுக்கும் ஊக்கம் அளிக்கின்றது. இது மாணவர்களுக்கு ஏற்படும் தாக்கம், அதாவது நன்மைகளாவன: தன்னம்பிக்கை வளர்ச்சி, அதாவது மாணவர்கள் பாராட்டப்படும் போது அவர்கள் தங்களது திறமை மீது நம்பிக்கை பெறுகிறார்கள். அடுத்ததாவது தூண்டுதல். பாராட்டுக்கள் மாணவர்களை மேலும் முயற்சி செய்ய வைக்கும். இது தொடர்ந்து மேம்பாடாக அமைகிறது. மூன்றாவதாக உணர்ச்சி வளர்ச்சி, அதாவது பாராட்டுக்கள் நலன்களை புத்துணர்ச்சியையும் அளிக்கிறது. அடுத்ததாக வாழ்க்கை திறன்களை வளர்ச்சி, அதாவது பாராட்டுக்கள் மூலம் மாணவர்கள் பொறுப்பு உணர்வு, நேர்மை, ஒருமித்த செயல் போன்ற மதிப்புமிக்க பண்புகளை வளர்க்கிறார்கள். உதாரணமாக, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள், உங்கள் முயற்சி பாராட்டத்தக்கது, இது போன்ற முயற்சிகள் தான் சமூகத்தை மாற்றும் போன்றவற்றை கூற முடியும். பாராட்டுக்களை வழங்கல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மாணவர்களின் உலகத்தையும் வெளி செயல்களையும் மேம்படுத்தும் ஒரு வலிமையான உந்து சக்தி ஆகும். இதனை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூகம் உணர்ந்து பயன்படுத்தும் போது மாணவர்கள் முழுமையாக வளர வாய்ப்பு கிடைக்கின்றது. அடுத்த கேள்விக்கான பதில்: கல்வியில் ஈடுபடாத அல்லது சமூக விரோதங்களை காட்டும் மாணவர்களை நேர்காணல் செய்து அவர்களை சிறப்பாக நிர்வகிக்கும் முறைகளாவன. மாணவர்களில் சிலர் கல்வியில் ஆர்வமின்றி பங்கேற்பதில்லை. ஈடுபாடற்ற மாணவர்கள் சமூக விரோதமான நடத்தை காட்டுகிறார்கள். போக்குவரத்து ஒழுங்கின்மை, மரியாதையின்மை, ஒழுக்க குறைபாடு போன்றவைகள். இந்த வகையான மாணவர்கள் நேர்காணல் செய்வதன் மூலம் அவர்களின் பிரச்சினையை வேறு அறிந்து சரியான வழிகாட்டுதலால் அவர்கள் சிறப்பாக மாற்ற முடியும். நேர்காணல் மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்களாவன: மாணவரின் பின்னணி, அதாவது குடும்ப சூழ்நிலை, சமூகத்தின் சம்பவங்கள், கல்வி அழுத்தம் போன்றவைகள். உணர்வியல் நிலை, மன அழுத்தம், தனிமை,
கவனச்சொற்று, துன்புறுத்தல் போன்ற காரணங்களாக இருக்கலாம். அடுத்ததாக சிறப்பாக நிர்வகிக்கும் வழிகளாவன மனநலம் மற்றும் மனப்பூர்வமான ஆலோசனைகள், தனிப்பட்ட கலந்துரையாடல், வழிகாட்டல்கள் மூலம் உற்சாகம் வழங்குதல், அதாவது சிறிய முயற்சிகளை பாராட்டி ஊக்கம் அளிக்க வேண்டும். பயிற்சி மற்றும் செயல்பாடுகள், மனதை மற்றும் வகையில் கலாச்சார நிகழ்வுகள் போன்ற மூலம் குறிப்பிட முடியும். சில மாணவர்கள் கல்வியில் ஈடுபடாமை அல்லது சமூக விரோதங்களை காட்டுவது ஒரு தீய பாவனை அல்ல, இது ஒரு உணர்வு வெளிப்பாடு. நேர்காணல் அறிதல் மற்றும் அரிதான அணுகுமுறை மூலமாக அவர்கள் திறன்களை அறிந்து சிறப்பாக வழிநடத்தலாம். இது கல்வியின் உண்மையான நோக்கத்தையும் மாணவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டையும் சாதிக்கிறது. நன்றி. அடுத்ததாக நாக்கிஃபா இல்மி ஆசிரியருக்கு நான் பொறுப்பேற்கிறேன். கவனச்சிதறல் உள்ள மாணவர்களை ஆசிரியர் எவ்வாறு மிகவும் நுணுக்கமான முறையில் கையாளலாம்? இதற்கு சிறந்த உதாரணங்களை கூறி இதனை எவ்வாறு எம்முறையில் செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவீர்கள் என்பதனை விளக்கப்படுத்த முடியுமா இல்மி ஆசிரியர் அவர்களே? I am Ilmia Prisha, Ilmia Al-Dahima Play School, Kandy District. வகுப்பறையில் கவனம் குறைபாடு உள்ள குழந்தைகளை வழி நடத்தும் போது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சில பயனுள்ள முறைகளை பின்பற்றலாம். அதாவது குழந்தையின் கவனத்தை மேம்படுத்தும் வகையில் பெரிய வேலைகளை கொடுக்காமல் சிறு சிறு கட்டங்களாக பிரித்து கொடுத்ததால் அவர்கள் அவ்வேலைகளை சுறுசுறுப்பாக செய்வார்கள். குழந்தை எளிதில் புரிந்து செய்து முடிக்க முடியும். மற்றும் படங்கள், அட்டவணைகள், நிற அடையாளங்கள், பிளஸ் கார்டுகள் பயன்படுத்தினால் குழந்தைகளுக்கு நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். நீண்ட நேரம் ஒரே வேலையை கொடுப்பதை விட இடையிடையே சிறு ஓய்வு கொடுத்தால் கவனம் அதிகரிக்கும். சிறிய முன்னேற்றத்திற்கு உடனடியாக பாராட்டு தெரிவித்ததன் மூலம் பிள்ளைகள் உற்சாகம் அடைவார்கள். மற்றும் கதை சொல்லுதல் மூலமும் பிள்ளைகளிடம் கேள்வி கேட்பதன் மூலமும் குழுவாக விளையாடுவதன் மூலமும் நடைமுறை செயல்கள் மூலம் கவனத்தை ஈர்க்கலாம். அடுத்ததாக நாக்கிஃபா ஆசிரியம் அவர்களிடம் கேட்கப்படும் கேள்வி, சிறந்த முன்பள்ளி முகாமைத்துவம் என்ற வகையில் என்னென்ன ஒழுங்குமுறைகளை ஆசிரியர்கள் கையாளலாம்? ஏன் ஆசிரியர் ஒருவர் முன்பள்ளிக்கு வரும் மாணவர்களை அறிந்திருக்க வேண்டும்? வகுப்பறை மேலாண்மை என்பது சரியான விதிகளை பற்றியது அல்ல, அது சரியான உறவுகளை பற்றியது. அந்த வகையில் ஒரு திறமையான ஆசிரியர் ஒரு வகுப்பறையை நிர்வகிக்கிறார். திறமையற்ற ஆசிரியர் ஒரு வகுப்பறையை ஒழுங்குபடுத்துகின்றார். சிறந்த முன்பள்ளி முகாமைத்துவம் என்ற வகையில் பின்வரும் ஒழுங்குமுறைகளை செய்யலாம். அதில் முதலாவதாக பார்த்தோமேயானால் பாதுகாப்பான மற்றும் சீரான சூழலை ஏற்படுத்துதல். குழந்தைகள் கற்பதற்கான சூழல் பாதுகாப்பானதாகவும் அமைதியானதாகவும் காணப்பட வேண்டும். உதாரணமாக பாதுகாப்பான விளையாட்டு முற்றம் காணப்பட வேண்டும். தரையில் பாய்கள் போடுதல், கத்தரிக்கோள் போன்ற கூறிய ஆயுதங்களை கவனமாக கையாளுதல் என்பவை ஆகும். அடுத்ததாக குழந்தைகளுக்கு நாளாந்த வேலை திட்டத்தின் மூலம் கற்றல் செயல்பாடுகள் நடைபெற வேண்டும். பாடசாலை தொடக்கத்தில் இருந்து முடியும் வரையிலான செயல்பாடுகளை நேர அட்டவணையின் கீழ் செய்து கொண்டு செல்ல வேண்டும். மத அனுஷ்டானங்கள், உடற்பயிற்சி, டாப்பு பதிவு, சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி, உணவு இடைவேளை, வெளிக்கல செயற்பாடுகள் என்பவைகள் இவை ஆகும். அடுத்தது குழந்தைகளுக்கு ஏற்ற உள்ளடக்கம் கொண்ட பாடத்திட்டத்தை உருவாக்கி அவைகளின் மூலம் கற்றல் செயற்பாடுகளை செய்யலாம். கால அட்டவணைகளின் மூலம் நாளாந்த திட்டம், வாரத்திட்டம், வருடத்திட்டம் என்பவைகளை வகுத்து அவைகளின் மூலம் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவது இலகுவானதாக காணப்படும். அடுத்து குழந்தைகளுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் காணப்படும் தொடர்பு சிறந்த முன்பள்ளி முகாமைத்துவத்துக்கு வழிவகுக்கின்றது. ஆசிரியர்கள் குழந்தைகளுடன் உரையாட வேண்டும். அவர்களை உரையாடலுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதில்கள் கூற வைக்கலாம். உதாரணமாக, இன்று நீங்கள் என்ன விளையாட விரும்புகிறீர்கள், உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம், இது போன்ற கேள்விகளை கேட்க முடியும். அடுத்ததாக ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்தல், குழந்தைகளை அன்புடன் ஒழுக்கத்தில் ஈடுபடுத்துதல். உதாரணமாக, குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் கத்தாமல், தண்டிக்காமல், தண்டனைகள் வழங்காமல் தவறை மன்னிக்குமாறு கேட்குமாறு மன்னிப்பு கேள் என்று கேட்டு சொல்லுதல். அடுத்ததாக ஏன் ஆசிரியர்கள் மாணவர்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்துவம் கொண்டவர்கள். அவர்களது மனநிலை, பழக்க வழக்கம், குடும்ப பின்னணி, பேச்சுத்திறன், உணர்வுகள் போன்றவை அவர்களின் கற்றல் முறையில் தாக்கம் செலுத்துகின்றது. இவைகளை
அதாவது தன்னிடம் கற்கும் பிள்ளையின் சூழல் பின்னணிகளையும் குழந்தையையும் பற்றி ஆசிரியர் அறிந்து வைத்திருந்தால் அவர்களுக்கு கற்பித்தல், அக்கறை காட்டுதல், பாதுகாப்பு வழங்குதல் என்பவற்றை அவர்களுக்கு ஏற்ற வகையில் வழங்க முடியும். உதாரணமாக, ஒரு குழந்தைக்கு தாமதமாகத்தான் பேச முடியும் என்றால் அந்த குழந்தையின் குறைபாட்டை ஆசிரியர் அறிந்திருந்தால் அந்த குழந்தைக்கு நேரம் வழங்கி நிதானமாக கேள்விகளை கேட்டு வாய்ப்புகளை வழங்கலாம். ஆகவே சிறந்த முகாமைத்துவம் என்பது குழந்தைகளின் வளர்ச்சி, பாதுகாப்பு, முறையான கற்றல் சூழல், ஆசிரியர்கள் மாணவர்களை அறிந்து வைத்தல் போன்ற குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு காரணமாகின்றது. ஆகவே வகுப்பறையை முகாமைத்துவம் செய்வது ஆசிரியரின் கட்டாய கடமையாகும். இத்துடன் எமது பெனல் டிஸ்கஷன் முடிவடைகின்றது. நன்றி ஆசிரியர்களே.